ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். பலவீனமா இருக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறாரா? சோர்ந்து போனவங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கிறாரா? சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாரா? He increases energy to the weak people. பலவீனமா இருக்கிற மக்களுக்கு இன்னும் கூடுதலான எனர்ஜியை கொடுக்கிறாரா? நம்மில் அநேகர் சோர்வுக்குள்ளாகி இருக்கிறோம். பல விதங்களிலே சோர்வுகள் வருகிறது. பல விதங்களிலே பலவீனங்கள் வருகிறது. டயர்ட் ஆகிறோம். we get tired, mentally tired, physically tired. மனதிலும் சோர்வு வருகிறது, உடலிலும் சோர்வு வருகிறது. களைத்து போகிறோம், சரீரத்திலும் ஆவியிலும் களைத்து போகிறோம். what is the remedy? இதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சோர்ந்து போகிறவர்களை நான் பலப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களில் சிலர் உண்மையாகவே சோர்வு அடைந்திருக்கலாம். சரீர பிரகாரமான சோர்வும் இருக்கலாம், மனதிலும் கூட சோர்வு இருக்கலாம். ஒருவேளை எந்த சோர்வும் இல்லை, நல்லா இருக்கிறன்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ இந்த செய்தி முதல்ல யாரெல்லாம் மனதில் சோர்வாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த செய்தி, உடலில் சோர்வாக இருந்தாலும் இந்த செய்தி. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சோர்வெல்லாம் இல்லைன்னீங்களா, நீங்களும் இந்த செய்தியை கேளுங்க. ஏன்னா சோர்ந்து போனவங்களுக்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி அவங்கள பலப்படுத்தலாம். ஸோ ஆல் ஆஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி. இந்த செய்தியை நல்லா கேளுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்குறாரா? யார் கொடுக்குறாரு? நான் கொடுக்குறேன்னு சொல்லலைங்க. I cannot give you that, only God. நான் தரேன்னு சொல்லலை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ரெண்டு பகுதிகள் வைத்திருக்கிற. முதல் பகுதியில் சோர்வுக்கான சில காரணங்களை சொல்ல விரும்புகிறேன். நிறைய காரணங்கள் இருக்கிறது சோர்வுகளுக்கு. ஆனால் சில காரணங்களை உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கும்படி சொன்ன சில சோர்வுகளை சொல்ல விரும்புகிறேன். பிறகு எப்படி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். முதல்ல சோர்வுகளுக்கான காரணங்கள். அந்த காரணங்களால் கூட உங்களுக்கு சோர்வு வந்திருக்கலாம். முதல் காரணம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், 38 வருஷமா ஒரு ஆள் வியாதியாக இருந்தார். வியாதி ஒரு மனிதனுக்கு சோர்வை கொடுக்கும். சோர்வு உடல் அளவிலும் சோர்வு, மனதளவிலும் சோர்வு, வியாதி கொடுக்கும். யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன ஏற்படும்? சோர்வு ஏற்படும். 1 மாதம் சுகம் இல்லைன்னா சோர்வுன்ற, 1 வருஷம் உடம்பு சரியில்லைன்னா சோர்வுன்ற. இந்த சகோதரனுக்கு 38 வருஷமா உடம்பு சரியில்லை. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். அவன் மைண்ட் எப்படி இருக்கும், உடம்பு எப்படி இருக்கும். தேவதூதை வந்து குளத்தை கலக்கிறப்ப இவனால் போய் இறங்க முடியலையாம், ஓட முடியலன்னு சொல்கிறான். நடக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். நடக்கவே முடியல. சிலரால் நடப்பதில் பிரச்சனை, சில ஆள் உட்கார முடியலன்னு பிரச்சனை, சில ஆள் படுக்க முடியலன்னு பிரச்சனை, சில ஆள் படுத்தா தூக்கம் வரலன்னு பிரச்சனை. இந்த 38 வருஷம் வியாதியாக இருந்தோம் எவ்வளோ சோர்வாக இருந்திருப்பான் நினச்சி பாருங்களேன். உங்களில் கூட வியாதியாக இருக்கிறவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த சோர்வு உண்டு. சில ஆள் சோர்வு வெளியில் நல்லா தெரியும், முகத்தில் தெரியும். மகிழ்ச்சி இல்லாத மக்கள், மகிழ்ச்சியோடு உள்ள மக்களை பார்த்தா கோபம் வரும். ஏன்னா அவங்களுக்கு அது இல்லைல்ல, பிறர்கிட்ட இருக்குது. அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு கோபம் வரும். 38 வருஷமா வியாதியாக இருந்தான். இயேசு அவன்கிட்ட வரார். வந்து நீ எழுந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு போன்னு சொல்லிட்டார். அவன் உடனே எழுந்து படுக்கை எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு செகண்ட் ஆண்டவர் அவனை பலப்படுத்திட்டார். 38 வருஷமா வீக்கா இருந்த ஆளை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு செகண்ட்ல பலப்படுத்திட்டார்.
ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ரொம்ப நாள்லாம் தேவைப்படாது உங்களை பலப்படுத்துறதுக்கு. ரொம்ப நாள்லாம் தேவைப்படாது உங்களை பலப்படுத்துறதுக்கு. ஒரு நொடியில் ஆண்டவர் பலப்படுத்த முடியும். வியாதி சோர்வுக்கு ஒரு காரணம். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், காணாதவர் போலத்தார், உன்னை காணாதவர் போலத்தார். மாறாத கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், காணாதவர் போலத்தார், உன்னை காணாதவர் போலத்தார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, படியாதே கண்ணீர் என்று மனம் அடிவடையாதே நின்று, படியாதே கண்ணீர் என்று மனம் அடிவடையாதே நின்று. இடிமேகம் அகன்றிடும், இடிவெள்ளி ஒளித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும். இடிமேகம் அகன்றிடும், இடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார், பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார், இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு டைபாய்டு காய்ச்சல் வந்தது. அந்த நாட்களில் எல்லாம் டைபாய்டு காய்ச்சல் வந்தால் 22 நாட்கள் அந்த ஜுரம் இருக்கும். இப்பொழுது 8 நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். டைபாய்டு காய்ச்சல் இப்போ வந்தால் யாருக்கும் அது 8 நாள் இருக்கும். அதற்குரிய மருந்து உடனே கொடுக்கப்படவிட்டால் அவர்கள் 8 நாளைக்குள்ளே சுகம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த நாட்களில் அந்த மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. 22 நாட்கள் ஜுரம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அந்த டாக்டர் என்னுடைய அப்பாவுடைய கிளாஸ்மேட் என்றதுனால அவர் வைத்திருந்த ஆஸ்பத்திரியிலே என்னை சேர்த்து ரூம், எங்கள் அப்பா அம்மா அங்கேயே தங்கிட்டாங்க என் கூடவே. 22 நாள் ஜுரம் இருந்தது. ஆனால் 2 மாதம் நான் மருத்துவமனையில் இருந்தேன். 2 முறை மிகவும் ஆபத்தான நிலைக்கு போயிருக்கிறேன். ஒரு சம்பவம், அதான் இறுதியில் நடந்த சம்பவம். சுகம் அடையவில்லை. டாக்டர் வந்து சொல்லிட்டாரு, வேண்டிங்க கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாரா. என்னுடைய தகப்பனாரும் தாயாரும், தகப்பனார் என் தலைமாட்டில், என் தாயார் கால் மாட்டில் முழங்கால் போட்டு அவங்க ஜெபம் பண்ணி அவங்க சொன்னாங்களா, ஆண்டவர்கிட்ட என் பிள்ளைக்கு நீ சுகம் கொடுத்தா ஊழியத்துக்கு என் பையனை கொடுத்துட்றேன்னு சொன்னாங்களா. அவங்க ஜெபம் பண்ண உடனே நான் சரியாயிட்டேனா, அவங்க ஒப்பு கொடுத்து ஜெபிச்ச உடனே நான் சுகமாயிட்டேனா. அவங்க எப்படி தெரியும் எனக்குன்னா, அவங்க அப்பா வந்து அவர் ரொம்ப சீக்கிரமாக எமோஷ்னல் ஆக மாட்டார். ஆனால் அன்றைக்கி ரொம்ப எமோஷன் ஆகிட்டார். வந்து கட்டி பிடிச்சி என் முகத்தில் நெற்றியில் மாறி மாறி முத்தம் கொடுத்து சொல்கிறாரு,
சரியாயிடுச்சுப்பா, பிழைச்சிக்கிட்டேன், உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படி சொன்னதுனால தான் இப்போ சுகம் கிடைச்சிது, அதனால் ஊழியத்துக்கு போயிடு அப்படின்னு எங்கள் அம்மா என் காலை பிடிச்சிக்கிட்டு, அம்மா தம்பி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், ஆண்டவர் அதை எதுக்கு அனுமதிச்சார்னு பாருங்களேன். 2 மாதம் ஹாஸ்பிட்டலேருந்து சுகமாயிட்டேன். வீட்டுக்கு வந்து திரும்ப 2 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. என்னை பார்ப்பதற்கு நான் படித்த ஸ்கூல்லேருந்து ஆசிரியர்கள் வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இப்போ அனுப்பாதீங்க தம்பியை ஸ்கூலுக்கு. ஆங்கில ஆசிரியரும் ட்ரில் மாஸ்டரும் என் மேலே கொஞ்சம் விசேஷ அன்பு காட்டுவாங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, வந்து ஸ்கூலுக்கு வர வேண்டாம், தம்பி வீட்டிலே இருக்கட்டும். அது ஆண்டவர் அன்றைக்கு எனக்கு அந்த டைஃபாய்டு காய்ச்சலை கொடுத்தது, நான் சீரியஸாக ஆனது, அதனால் என்னுடைய பெற்றார் என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதா இந்த படி செய்வார், உன்னை நேசிப்பதா இந்த படி செய்வார். உனக்கேற்ற இடம் செய்வார் இயேசு, உனக்கேற்ற இடம் செய்வார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதா இந்த படி செய்வார், உன்னை நேசிப்பதா இந்த படி செய்வார். உனக்கேற்ற இடம் செய்வார் இயேசு, உனக்கேற்ற இடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. இன்னொருத்தரை பார்த்து பாடாதீங்க, உங்களுக்கு நீங்களே தைரியம் சொல்லுங்க. என்னை யாரும் ஆறுதல் படுத்த வரல, எனக்கு யாரும் நல்ல வார்த்தை சொல்லலைன்னு நீங்கள் பிறர் உங்கள் ஆத்மா உங்களோட பேசணும். தாவீது சொல்கிறான், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஆத்மாவை பார்த்து, என்ன இன்னொருத்தர் இதுக்கு கூப்பிடுறீங்க? உங்கள் ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? டோன்ட் யூ நோ யுவர் காட்? Why do we expect somebody to come and comfort you? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள். சொல்லுவீங்களா? நீங்களே சொல்லுங்கள், என் ஆத்மாவே. சொல்ல மாட்டீங்களே, உங்கள் ஆத்மாட்ட சொல்லுங்கள், என் ஆத்மாவே. ஸ்பீக் ஸ்பீக், நீங்களே சொல்லுங்கள், உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள், என் ஆத்மாவே. என்ன எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன 1வது 2வது வகுப்பாக நடக்குது? நீங்களே சொல்லுங்கள், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்மாவே நீ ஏன் தியங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்திரு. இப்ப சொல்லுங்க பால. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. நீங்களே சொல்லுங்க, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், மாறாதவர் போலத்தான், உன்னை காணாதவர் போலத்தான். மாறாத கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், மாறாதவர் போலத்தான், உன்னை காணாதவர் போலத்தான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. உங்க ஆத்மா பார்த்து சொன்னீங்களா? சோராதே என் மனமே. சரி, வியாதியினால சோர்வு வருது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்க சோர்வை மாற்றுவேன்னு சொல்றாரு. உங்களை பலப்படுத்துவேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து. அடுத்தபடியா சோர்வுக்கு காரணம் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. Their profession is fishing.
They are professional fishermen. அவர்கள் தொழிலே மீன் பிடிக்கிற தொழில்தான். அந்த பக்கமாக இயேசு போகிறாரு. அவன் சீமோன் சொல்கிறான், ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. தொழிலிலே தோல்வி, ஃபெயிலியர் இன் ப்ரொஃபஷன், உங்கள் வேலையிலே தோல்வி. அவர்கள் தொழிலாளிகள், மீனவர்கள், அவர்கள் தொழிலே மீன் பிடிக்கிற தொழில்தான். ஆனால் ராத்திரி முழுவதும் வலை போட்டார்கள். பேதுரு சொல்லுகிறான், ஒரு மீனும் அகப்படவில்லை. They were not able to catch even a single fish. ஒரு மீனை கூட பிடிக்கலை. தொழிலிலே தோல்வி, வியாபாரத்திலே தோல்வி, படிப்பிலே தோல்வி, பரீட்சையிலே தோல்வி, வாழ்க்கையில் தோல்வி. தோல்வி சோர்வை கொடுக்கும். வாழ்க்கையிலே தோல்வி கண்டவர்களுக்கும் கூட சோர்வு இருக்கும். முகத்திலே தெரியும், நடையிலே தெரியும். சாப்பிடும்போது மகிழ்ச்சியோடு சாப்பிட மாட்டார்கள், ஏதோ சாப்பிடுவார்கள், மகிழ்ச்சியோடு சாப்பிட மாட்டார்கள். வாழ்க்கையிலே தோல்வி. நான் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையவில்லை, நான் நினைத்தபடி ஒன்றும் நடக்கவில்லை, நான் எப்படியோ நினைத்து கொண்டிருந்தேன். ஒரு சகோதரி என்கிட்ட சொல்கிறாங்க, பாஸ்டர் மேரேஜ்னா எப்படியோ இருக்குன்னு நினச்சோம் பாஸ்டர், கற்பனையில் இருந்தேன், நான் நினச்சது ஒன்று கூட நடக்கலை பாஸ்டர் சொல்லிட்டு ஓன்னு அழுகுறாங்க. திருமண வாழ்க்கையில் என்னென்னமோ நினச்சேன், அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க, அப்படி நடக்கும்னு நினச்சேன், நான் நினச்சது ஒன்று கூட நடக்கலை. அந்த பகுதி மட்டும் நான் சொல்லலை. வாழ்க்கை என்பது பல விஷயங்கள் உட்பட்டது. வெறும் திருமணம் மட்டும் வாழ்க்கை அல்ல. வேலை, உணவு, உடை, வருமானம், பிள்ளைகள், குடும்பம், பதவி, ஸ்டேட்டஸ், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆல் டுகெதர் இட் இஸ் லைஃப். எல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கை. வாழ்க்கையிலே தோல்வி அடையும் பொழுது சோர்வு வரும். வேலையிலே தோல்வி, தொழிலிலே தோல்வி, வியாபாரத்திலே தோல்வி, படிப்பிலே தோல்வி, பரீட்சையிலே தோல்வி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோல்வி, ஊழியத்திலே தோல்வி. எங்கெல்லாம் யாரெல்லாம் தோல்வியை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு சோர்வு வரத்தான் செய்யும், சோர்வு வரத்தான் செய்யும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே அப்படி ஒரு சோர்வு இருக்கலாம், அப்படி ஒரு சோர்வு இருக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த 3 நாள் கன்வென்ஷன் வச்சார் இயேசு. 3 நாளும் செய்தி கொடுக்கிறார். இப்போ எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 2 செய்தி நான் கொடுப்பேன், ஓரளவுக்கு முடியும். 3 செய்தி கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் கொடுப்பேன். ஒரு நாளைக்கு 3 செய்தி கொஞ்சம் சிரமமாக இருக்கும், 2 செய்தி பிரச்சனை எல்லாம் தருவேன். இயேசு 3 நாள் அவரே ஸ்பீக்கர், அவரே பேசியிருக்கிறார். அவருக்கும் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். 3 நாள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கும் கஷ்டம்தான். இடையில சாப்பாடெல்லாம் போடலை. இப்போ நாமெல்லாம் ஃப்ளாஸ்கில், பாட்டிலில் தண்ணி அது இதுன்னு கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். 3 நாள் கன்வென்ஷனில் இயேசு ஒருத்தர் தான் ஸ்பீக்கரு. 3 நாள் சாப்பாடெல்லாம் கொடுக்கல. நல்லா கவனமாக கேளுங்க. உணவு மனிதனுக்கு அடிப்படை தேவை. எந்த பெரிய ராஜாவாக இருந்தாலும் மதியம் 1 மணி ஆச்சுன்னா பசிக்கும், சாப்பாடு வேணும். எந்த பெரிய அப்போஸ்தலர், பெரிய பாஸ்டரு, பெரிய இவாஞ்சலிஸ்ட்டு, அற்புதமெல்லாம் நடக்குது ஊழியத்தில் அப்படின்னாலும் கூட்டம் முடிஞ்சு வந்தவுடனே என்ன கேட்கணும் சொல்லுங்க? உணவு அடிப்படை விஷயம். இந்த உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது மனிதர்களுக்கு தானாகவே சோர்வு வரும். எனவே வறுமை சோர்வை தரும், பற்றாக்குறை சோர்வை தரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வீடுகளிலே, உங்கள் வாழ்க்கையிலே எங்கெல்லாம் பற்றாக்குறை உண்டோ உங்களுக்கு சோர்வு உண்டு. வெளியில் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நடப்போம், கல்யாணத்துக்கெல்லாம் கூட போவோம். நான் சிலரை பார்த்துருக்குறேன், உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். அவங்க ஏழைகள்னு சொல்லுவாங்க. கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நிறைய ஆபரணங்கள்,
நிறைய செயின், நிறைய நெக்லஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நானும் ஆச்சரியப்படுவேன். எனக்கு ரொம்ப நாளாக விளங்கலை. அப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த வீட்டுக்கு போனேன். பரவாயில்லையே, கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, திருமணத்தில் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால், அது எங்க பார்த்துட்டு கேட்குறீங்க? வாடகைக்கு எடுத்துட்டு வந்தோம். பாவம். திருமணத்தை அன்னைக்கு வாடகைக்கு எடுத்துட்டு வந்து அதை நீ யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒருவேளை வசதியான நபராக இருக்கலாம், உங்களுக்கு அந்த வருத்தம் தெரியாது. ஆனால் ஏழை மக்கள், அவங்க வருத்தம் உங்களுக்கு கஷ்டம்தான் உங்களுக்கு விளங்குறது. ஏழைகளாக இருந்தால் தெரியும், ஏழைக்கு தான் ஏழை பற்றி தெரியும். திருமணத்து அன்னைக்கு பற்றாக்குறை சோர்வை தரும், வாழ்க்கையிலே பற்றாக்குறை சோர்வை தரும். இது கேட்கிற உங்களிலே சிலருக்கு அந்த சோர்வு இருக்கலாம், நீங்கள் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு வருகிறது. God's word is coming to you. நேரடியாக உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மகனே டோன்ட் வரி, பயப்படாதே, உன் சோர்வை மாற்றுவேன். தோல்வியினாலோ வறுமையினாலோ வியாதியினாலோ உனக்கு சோர்வு ஏற்பட்டிருக்குமானால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 2 வேளை 1 வேளை சாப்பாடு இல்லைனாவே உடம்பு ஒரு மாதிரி சோர்வாயிடுது. அடுத்த வேலைக்கு என்ன செய்வேன்னு வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அடுத்த வேலைக்கு என்னன்னு தெரியல. காலையில் சமையல் பண்ணி அது அந்த நாள் முழுவதும் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஏழை மக்கள் காலையில் சமைச்சிட்டு அந்த உணவை மத்தியானமும் அதே உணவை இரவும் பயன்படுத்தவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களுடைய மனதில் எவ்வளோ சோர்வு இருக்குன்னு தெரியுங்களா? They are undescribable, inexplainable. அதை விளக்கவே முடியாது. ஏழை மக்கள், வறுமையில் வாழ்கிற மக்களுடைய சோர்வை விவரிக்க முடியாது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் சோர்வை மாற்றுவேன்னு சொல்றார். உன் சோர்வை மாற்றுவேன். ஜெபத்திலே சோர்வு. லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அப்போ ஆண்டவருக்கு தெரியுது ஜெபத்தில் கூட மக்களுக்கு சோர்வு வரும்னு. அது எப்படி ஜெபத்தில் என்ன சோர்வு வரும் தெரியுங்களா? ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாளாக ஜெபிச்சேன், அது நடக்கலை. அப்போ என் உள்ளத்தில் ஜெபத்தில் ஒரு சோர்வு வந்துடுது. நான் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு ஜெப வாழ்க்கையில ஒரு சோர்வு வரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை கூட சிலருக்கு அந்த சோர்வு வந்து தாக்கி இருக்கலாம். எவ்வளோ நாளாக நான் ஜெபிச்சிட்டேன், உபவாசம் போட்டு ஜெபிச்சேன், இரவு ஜெபிச்சேன், எவ்வளோ தூரம் ஜெபிக்கணுமோ சத்தம் போட்டு அழுது கண்ணீர் விட்டெல்லாம் ஜெபிச்சேன், ஒன்றும் நடக்கலைன்னு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். உங்களை பலப்படுத்துவார் ஆண்டவர். இன்றைக்கு யோபு 19:27 இன்னொரு சோர்வை வாசிக்கிறோம். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது யோபுக்கு, அது நிறைவேறவில்லை. கடைசியில் நிறைவேறியது, கடைசியில் புஸ்தகத்தின் முடிவில் அது நிறைவேறியது, இடையில நிறைவேறவில்லை. அதனால் அவன் சொல்லுகிறான், இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. நீண்ட காலமாக ஏதோ ஒன்று ஆசைப்படுறீங்க, அது நடக்கணும். நிறைய பேர் வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் உண்டு. அது வாங்கலாம், வீட்டில் இது இருக்கலாம், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு பல காரியங்களை ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த ஆசைகள் நிறைவேறாத போன பொழுது சோர்வு வரும். யூ ஷல் ஃபெயிண்ட். உங்களுக்கு சோர்வு வரும். சரி, அடுத்த பகுதிக்கு நான் போக விரும்புகிறேன். தேவன் அந்த சோர்வை மாற்றுவார். எப்படி மாற்றுவார் என்று பார்க்க போகிறோம். சோர்வுகளை ஆண்டவர் மாற்றப் போகிறார். இன்றைக்கு கூட மாற்றுவார், இப்பொழுதே மாற்றுவார். நீங்கள் செய்தியை கேட்கும் போதே உங்கள் சோர்வை மாற்றுவார்.
உங்கள் உடல் சோர்வையும் மாற்றுவார், மனசோர்வையும் மாற்றுவார். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ எனக்கு பலம் யாரு? இயேசுதான் என் பலம். மேக் ஜீசஸ் ஆஸ் யுவர் ஸ்ட்ரெங்த். அது அக்னாலஜி பண்ணுங்க. இயேசுதான் என் பலம்னு சொல்லுங்க. பண பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டாம். இன்றைக்கு பணம் வரும், நாளைக்கு போகும். காதுள்ள எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு பணம் வரும், நாளைக்கு போகும். நீதிமொழியில் உலகத்திலே அவன்தான் பெரிய ராஜா சாலமோன். அவனை போல பணம் சம்பாதித்தவன் யாரும் கிடையாது. அவன் சொல்றான், ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, அது கழுகளை போல சிறகு அடித்து கொண்டு பறந்து போய்விடும். இல்லாமற் போகும் பொருட்கள் மேல் உன் கண்களை ஏன் நீ பதிய வைக்கிறாய்? இல்லாமற் போகும் பொருட்கள் மேல் உன் கண்களை ஏன் வைக்கிறாய்? அது ஒரு நாளைக்கு போயிடுமா. பணபலம் அல்ல. இங்க இருக்கிற நல்ல காதல கூட கேட்டுக்கொள்ளுங்க, பணபலம் அல்ல. ஒரு முறை சகோதரன் தினகரன் கேரளாவிற்கு பயணம் போகும்பொழுது அவருக்கு கைடா வந்தவர் ஒரு பட்டணத்தில் பிரயாணம் போகும்போது ஒரு பெரிய மாளிகையை காட்டினாரா. நிறுத்தி கொஞ்ச நேரம் சொன்னாரா தினகரனுடைய கைடு, இந்த மாளிகை பார்த்தீங்களா சார்? இதை கட்டினவரை கேரளாவிலேயே பெரிய பணக்காரரு, கேரளாவிலேயே பெரிய பணக்காரரு. ஆனால் இந்த வீட்டில் அவர் இல்லை, அவங்க யாருமே இல்லை. அந்த மாளிகையை பார்த்து தினகரன் கேட்டாராம், இவ்வளோ பெரிய மாளிகை கட்டிட்டு இல்லைன்றீங்களே, என்னாச்சு? எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் அழிஞ்சிடுச்சு. அவங்கெல்லாம் கடைசியாக இருந்த அந்த ஒரு நபரும் கூட மண்ணெண்ணெய் எடுத்து தலையில் ஊற்றி தீப்பெட்டி குச்சி தீ வச்சு அவர் சொல்றாரு, he was engulfed in fire. நெருப்பு அவரை க்ளோஸ் பண்ணிடுச்சு, வாழ்க்கை முடிந்து விட்டது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பணபலம் அல்ல, ஆள் பலம் அல்ல. என்னை தொட்டுப்பாரு, என்னை சீண்டிப்பாரு, ஒரு கூட்டம் வரும் பாரு, எனக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. யாரையும் சார்ந்து கொள்ள வேண்டாம். இயேசு என் பெலன். அது சொல்லுங்க, இயேசு என் பெலன். நீங்க யாரையாவது ட்ரை பண்ணீங்களா மனிதர்களை உங்களுக்கு சாதகமாக வைக்கணும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நமக்கு தேவை நினைச்சிங்களா, நீங்க மறந்துடுங்க. டோன்ட் ட்ரை தட். மேக் ஜீசஸ் as your strength. இயேசுதான் என் பெலன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 18:29, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து ஓடுவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே பராக்கிரமம் செய்வேன். அவன் சொல்லுகிறான், வெண்களை வில்லும் என் புயங்களால் வளையும்படி செய்கிறேன். தாவீது தேவனை தன் பலனாக எண்ணினான், தேவனை தன் பலனாக எண்ணினான். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தரே என் பெலன். சொல்லுங்க, இயேசு என் பெலன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களே. நிறைய ஆட்கள் இருக்கிறாங்களா உங்களுக்கு? ஒரு 100 பேர் இருப்பாங்களா வச்சிங்க? இல்லை 200 பேர் இருப்பாங்களா உங்களுக்கு? அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கதைக்கு ஆகாது. இந்த கோலியாத்துன்னு ஒரு பெரிய ஜெயிண்ட் வந்தான். இஸ்ரவேல் சேனையே பயந்து பயந்து நிற்குது. இவன் போய் சொல்றான் சவுல்கிட்ட, நான் ஒரு ஆள் போய் அவனை என்னான்னு சமாளிச்சுட்டு வந்துடுவேன், நான் ஒரு ஆள்
நான் ஒரு ஆள், எனக்கு யாரும் தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் தி ஹெல்ப் ஆஃப் த பீப்புள். எனக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு ஆட்கள் தேவையில்லை, எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு ஆட்கள் தேவையில்லை. நான் ஒரு ஆள். தாவீது ஒரு ஆள் போனா 5 கல் எடுத்துருப்போம். 5 கல்லுக்கு வேலை, ஒரு கல்லே போதும். ஒரே கல், அதுவும் கூழாங்கல். இட்ஸ் எ ஸ்மூத் ஸ்டோன். அது கூறுகல் இல்லை. என்ன கல்லு? கூழாங்கல். எ ஸ்மூத் ஸ்டோன். ஸ்மூத்தா அடிச்சிடலாம். யூ கேன் finish the enemy smoothly. நீ ஹார்டா எதையும் கூட எடுத்துட்டு போக வேண்டியதில்லை. கத்தி துப்பாக்கி எல்லாம் தேவையில்லை, தடியெல்லாம் தேவையில்லை. யூ கேன் ஓவர்கம் தி டெவில் வித் எ ஸ்மூத் ஸ்டோன். ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணு, ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணு. டோன்ட் ரிலை அப்பான் பீப்புள்ஸ் ஸ்ட்ரெங்த். பணபலத்தை சார்ந்து கொள்ளாத. பேலன்ஸ், என் பேங்க்ல இவ்வளவு பணம் இருக்குது, எங்க அப்பாவுக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, நான் எதை பத்தியும் கவலைப்படல. அந்த சித்தாந்தை எடுத்து போட்டுரு. இயேசு என் பெலன்,